அனைவருக்கும் வணக்கம். நான் சியோன் பள்ளியின் தாளாளராக, ஒரு கல்வியாளராக ஒரு சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பிள்ளைகளுக்கு இங்கே நிறையா சொல்லிக் கொடுக்குறோம். வீடியோவில் சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம், அவங்க கூட பேசலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ ஒரு செய்தி இல்லைனா ஒரு குறுஞ்செய்தி நியூஸ் பேப்பரில் வர்றதோ இல்லை வர்ற செய்தி அப்படின்னா என்ன? இப்போ நம்மளுடைய ஸ்கூலில் போன வருஷத்தில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும். சிறந்த ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்கும். பிள்ளைங்க ஒரு சில சாதனைகள் படைச்சிருப்பாங்க. அப்பப்போ உங்களுக்கு செய்திகளாகவோ இல்லை தகவல்களாகவோ அவ்வப்போது வந்துக்கிட்டே இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த சாதனைகள் நம் பள்ளியையும் நம் பள்ளி ஆசிரியர்களையும் அதற்கான உழைத்த மாணவர்களையும் முழுமையாக சாரும். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னும் போது கல்வி வளர்ச்சிக்கு தேவையான மாதிரி பிள்ளைங்களுக்கு டூராக இருக்கட்டும், அது எஜுகேஷ்னல் ஸ்பாட்டாக பார்த்து அவங்க படிக்கிறதுலையும் அவங்க நேரில் பார்த்து நம்மளுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான சிறந்த இடங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோக்ராம்ஸ், பெரிய பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபைட் ப்ரோக்ராம்ஸ், அப்படி ஒவ்வொன்றையும் கவனித்து யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்றத சிறந்த முறையில் கொடுத்துருக்குறோம். அது வந்து கேஜி பிள்ளைங்களுக்கு சீசன்ஸ் டே, கலர்ஸ் டே, ஒரு கலர்ஸும் அந்த கலர் சார்ந்த பொருட்களை பற்றி அந்த மாதிரி அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதோ, இல்லை பெரிய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இது படித்ததுக்கு மேலே என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸோ, இல்லை ஓவராலாக காமராஜரோட பிறந்தநாள், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், பொங்கல் ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய கலாச்சாரத்தை பிள்ளைங்க தெளிவாக தெரிஞ்சு அவங்க இன்னும் அதை சிறப்பாக கொண்டாடி சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக போன்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூலில் நடத்திருக்கோம். இந்த போன வருஷத்தோட ப்ரோக்ராம் மட்டும் பிள்ளைங்களை வளர்த்துருமா, பெரிய சாதனையாளராக உருவாக்கிருமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு சின்ன சின்ன துளி. இப்படிப்பட்ட துளியாக நம்ம பல ஆண்டுகள் ஒரு செயலை பிள்ளைகளுக்காக நம்ம செய்யும் பொழுது பிள்ளைகள் சிறந்த மனிதர்களாக மனிதர்களாக உருவாகிறார்கள். அப்படி நம் பள்ளியில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே படித்து சிறந்த பெண்ணாக உருவான ஒருத்தர் தான் கதிர் செல்வி அவர்கள். அவங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சிலர் கேட்டாங்க, அது என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களே இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் கலெக்டர் உருவாக்குறாங்க, டாக்டர்ஸ் உருவாக்குறாங்க, நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உருவானாங்க, மிசைல் மேன்னு பேர் எடுத்தாங்க, பிரசிடென்ட் ஆனாங்க. நம்ம எல்லாருமே அவங்க ஸ்கூலை பாராட்டணுமே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படித்தாங்கன்னா கேட்டோம் இல்லை. ஸோ ஒரு செய்தி வருது அப்படின்னா அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ஆராய்ந்து இன்னும் நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு செய்தி வருது அப்படின்னா நம்ம அந்த செய்தியை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணுன்றது முக்கியம். எந்த விஷயத்துலையும் 2 பக்கமும் இருக்கும். ஒருவேளை வதந்தியாக இருந்துச்சுன்னா அதை நம்ப வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இவ்வளோ வருஷம் பார்த்தது தெரிஞ்சதை வச்சு இது எந்த அளவுக்கு சரி, எது சிறந்த பள்ளி, எங்கே நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், எப்படி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை முன்னேற்றலாம் அப்படின்றதுல நம்மளுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்மளுடைய போன வருஷத்து 10th 11th 12th பிள்ளைங்களோட ரிசல்ட்ஸை பார்த்துருப்பீங்க. 100% பாஸ் பண்ணால் போதுமா? நல்ல மார்க் எடுக்கணுமே. 60%க்கு மேலே 12th படித்த எல்லா பிள்ளைங்களும் மார்க் எடுத்துருக்காங்க. இது ஒரு சாதனை, எல்லாராலையும் எளிதாக செய்ய முடியாத ஒரு சாதனை. இந்த சாதனை நம்ம கொண்டு வரணும்னா பல ஆண்டுகளான உழைப்பு தேவைப்படுகிற ஒரு சாதனை. இந்த சாதனையை செஞ்சுருக்கிறோம். இன்னமும் நல்ல மார்க்ஸ் எடுக்க வச்சுருக்கிறோம். இன்னும் நிறைய பேரை சென்டம் மார்க்ஸ் எடுக்க வச்சுருக்கிறோம். நாங்கள் இப்படி ஒரு மைல்ஸ்டோனை செட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் போது இது எங்களுக்கான இன்னும் ஒரு உந்துகோல். அடுத்த ஆண்டு இதுக்கு மேலே உயரணும். இன்னும் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் இதை விட சிறந்த ரிசல்ட்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷர் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கான உழைப்பை ரொம்ப அதிகமாகவே போட்டுட்ருக்குறோம். பிள்ளைங்களுக்கு தெரியும், பெற்றோர்களும் அதை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னமும் வருகின்ற ஆண்டுகளிலே நாங்கள் சிறந்து செயல்பட உங்களுடன் இணைந்து பிள்ளைகளின் வளர்ச்சியில் பயணிக்க விரும்புகிறோம். செய்வோம், சாதிப்போம். வணக்கம்.